மனித நாகரிகத்தின் விழுமியங்கள், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை, இவை எவற்றை பற்றியும் கவலைப்படாத ஒரு மிக மோசமான, உண்மையில் அதை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் தோழர் ஜோதிபாசு சொன்னது போல காட்டுமிராண்டித்தனமான ஒரு பேச்சை தான் வகிக்கிற பொறுப்பிற்கு எந்த வகையிலும் பொருத்தமில்லாத முறையில் நரேந்திர மோடி பேசியதை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு விதமான அமைப்புகள், அறிவுஜீவிகள், பல்வேறு நாடுகள், உண்மையில் பல பத்திரிகையாளர்கள் இந்த காலத்தில் களத்தில் வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட குழுவின் சார்பில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய களப்போராளி, அன்புமிக்க தோழர், கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட குழு செயலாளர் தோழர் செல்வா அவர்களே, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் அன்புமிக்க தோழர் ராஜசேகர் அவர்களே, கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களே, மாமன்ற உறுப்பினர் தோழர் பிரியா அவர்களே, மாவட்ட முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய அன்புமிக்க தோழர்களே, செய்தியாளர்களே, காவல்துறை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தேசம் ஒரு கடுமையான சூழலை எதிர்கொள்கிறது. விலங்குகளை பற்றியான படங்களை, அதை மட்டுமே வனங்களையும் விலங்குகளையும் காடுகளையும் காட்டுகிற சேனல்கள் இருக்கின்றன. ஈன்று கொண்டிருக்கக்கூடிய மானை பசியாக இருந்தாலும் அதை கொல்லாமல் விட்டு செல்லுகிற புலியை நாம் பார்த்திருக்கிறோம். வேகமாக ஓடி வருகிற ஒரு சிறுத்தை உயிருக்கு பயந்து குட்டியை விட்டு விட்டு ஓடுகிற மான். குட்டியை அந்த சிறுத்தை சாப்பிட முடியும், ஆனால் குட்டியை முகந்து வார்த்து விட்டு அது போகிறது. விலங்குகளுக்கு கூட அன்பின் மகத்துவம் புரிந்திருக்கிறது. இது எதுவும் இல்லாத ஒரு அக்ரிணியாக இந்த நாட்டினுடைய பிரதமர் இருப்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானம். எவ்வளவு மோசமான தூண்டுதல்! தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும்னு நான் சொல்ல விரும்புறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில மறு விநியோகம் செய்வோம் என்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட இல்லை. ஒரு வார்த்தை கூட ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்கிற வார்த்தை அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன் என்கிற வார்த்தை, விநியோகம் என்கிற வார்த்தை ரெண்டு இடத்தில் வருகிறது. ஒரு இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிலமற்ற மக்களுக்கு அரசு நிலத்தை விநியோகம் செய்வோம். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்கான அதிகாரம், மாநில அரசுக்கான அதிகாரம் என்று பட்டியலை பிரித்து வைத்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பட்டியல், பொது பட்டியல், ஒன்றிய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்டியல். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சரத்துக்களை நாங்கள் ஆய்வு செய்து சிலவற்றை பொருத்தமான முறையில் மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம். அதுக்கு கொண்டு போவோம். இந்த ரெண்டு இடத்துலதான் அந்த விநியோகம் என்கிற வார்த்தை இருக்கிறது. வேற எந்த இடத்துலையும் எதுவும் இல்லை. நரேந்திர மோடி அப்பட்டமான பொய்யர். அவருடைய இயல்பு, அவருடைய டிஎன்ஏ அதற்குள் இருக்கிறது. மத வெறுப்பு பேச்சும், நீங்க பதவிக்காக எல்லா விதமான விழுமியங்களையும்
காலில் போட்டு மிதிக்கிற மிக மோசமான அக்ரிணை நரேந்திர மோடி. என்ன சொல்றாரு? ஒண்ணு காங்கிரஸ் அதை சொல்லல. காங்கிரஸ் ஒன்னே ஒண்ணு சொல்லியிருக்கு, ஜாதி வாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்புகளை நடத்துவோம் என்று சொல்லி இருக்காங்க. இதை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னோன்னையே மோடிக்கு பதட்டம் வருகிறது. அவர் சொல்றாரு, நீங்க இடதுசாரிகள் மீது பேசுறீங்க. ஆமாம், காங்கிரஸை அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் செய்ய வைக்கணும்னு நாங்க சொல்லுவோம். மறு விநியோகம் செய்யப்பட வேண்டும் இந்திய நாட்டினுடைய சொத்துக்கள். உண்மைதான், அது மதத்தின் அடிப்படையில். நான் என்ன கேட்கிறேன், ஒட்டுமொத்த வருமானம் எல்லாத்துக்கும், போலீஸ்காரருக்கு சம்பளம் வருது, ஆசிரியருக்கு வருது, அரசு ஊழியருக்கு வருது, கட்டுமான தொழிலாளிக்கு வருது, சுமைப்பணி தொழிலாளிக்கு வருது, சாலையோர தொழிலாளிக்கு வருது, இவ்வளவு பேருக்கும் வருகிற வருமானம் எல்லாத்தையும் மொத்தமா கூட்டினா மேலே இருக்கக்கூடிய 1% பேர் 22% வருமானத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் மிக உயர்ந்த கம்பெனிகளில் மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு மாத சம்பளத்தை கீழ்மட்டத்தில் இருக்க ஒரு தொழிலாளி பெற வேண்டும் என்றால் 946 வருடங்கள் உழைத்தால் தான் பெற முடியும். மறு விநியோகம் செய்ய முடியாதா? செய்ய மாட்டோமா? செய்யணும். கம்யூனிஸ்ட் கட்சி, செங்கொடி இயக்கம் அதைத்தான் செய்யும். அதற்காகத்தான் போராடி கொண்டு இருக்கிறோம். மோடி இல்ல, உங்க தாத்தா வந்தாலும் அதையெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான திராணி கிடையாது. வெறும் மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல, மக்கள் எடுப்பாங்க. பல ஊர்ல போய்ப்பார். நாங்க ஒன்றும் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புல இல்ல, இந்தியாவில் ஆட்சி பொறுப்புல இல்ல. சிந்தன் நகர்னு இருக்கும், PR நகர்னு இருக்கும். இதெல்லாம் யாரு உருவாக்குனது அப்படின்னு, சென்னை மதுரை மாதிரியான இடங்கள்ல 7 இடங்களில் ஜானகி நகர் இருந்தது. நான் கேட்டேன், என்ன போற இடத்துல எல்லாம் ஜானகி நகர் இருக்கே அப்படின்னு சொல்லி. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் KP ஜானகி அம்மாள் பெயரில் அவர் பொது அரசு இடத்தை எடுத்து நீ வீடு இல்லைல கட்டிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.